வாக்கிங் போகிறதே விட்டுட்டேன். ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாக்கிங் சுத்தமாக போகிறதே இல்ல. மார்கழி மாதத்துல 2 பேருமே வந்து வாக்கிங் போயிட்டுருந்தோம். விடியற்காலைல எந்திரிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. பனி அந்த அளவுக்கு அப்போ கூட இல்ல. அந்த பனி இருக்கும்போது கூட நம்மளுக்கு கோல்டாலாம் ஆகல. இப்போ தான் ரொம்ப பனி அதிகமாக இருக்குது. கோல்டு ரொம்ப அதிகமாகறதுனாலே வந்து வாக்கிங் போகிறதில்ல. ஈவினிங் டைமில் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து போகாமயே இருந்தேன். ஷூ வந்து வாங்கிட்டாங்க. எனக்குமே தெரியாது. மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒரு 2 நாளாக வீட்டில் இருந்தது. இப்போவாச்சும் நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்களுமே கொஞ்சம் திட்டிகிட்டே இருந்தாங்க. ஷூ வாங்கி கொடுத்துமே வந்து வாக்கிங் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போயிடுவோம். ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். பேக்கிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஒரு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் சிம்பிளாக வந்து ஹெல்த்தியாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரவா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு